கேது பகவான் அங்கே இருக்கிறார். கேது மேல குரு போகிறதுங்கிறது, இப்ப நம்ம எப்படி ராகுக்கு 2ஆ பிரிச்சு சொன்னோமோ, அது மாரி இவங்களுக்கு 2ஆ பிரிச்சு சொல்லலாம். நான் வந்து வாழ்வின் அடுத்த கட்டத்த அடையணும். இந்த உலக வாழ்க்கை போதும். ஒரு ஆன்ம நிலை அடையணும். தெய்வ நிலை அடையணும். சில பேர்லாம் சிவபெருமான எதிர்க்க பார்க்கணும். சித்தர் தரிசனம் பெறணும். குரு தரிசனம் பெறணும். அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. நல்ல குருமார்கள் கிடைக்கிற காலகட்டம். அதேபோல ஆன்மீகத்துல நல்ல ஒரு உயர்நிலை அடையிற காலகட்டம். நான் யாருன்னு இதுவரைக்குமே தெரியாம பல பேர் அப்படியே ஓடு ஓடுன்னு ஓடிட்டு இருந்திருப்பாங்க. அந்த ஆன்ம தேடலை நோக்கி போகிற காலகட்டம். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க. பெரிய மனிதரா இருப்பார். ஏங்க இவரெல்லாம் ஜீவ சமாதிக்கு போவார் நான் எதிர் கூட பார்க்கவே இல்லைங்க. திடீர்னு ருத்ராட்ச மாலைய போட்டுக்கிட்டு இருப்பார். ஆனா குடும்ப வாழ்க்கையில எல்லாத்துலயுமே இருப்பார். ஆனா அவருடைய ஆன்மீக தோற்றம் இப்பதான் வெளிப்படும். அதேபோல் இந்த கேது மேல எப்பல்லாம் குரு போறாரோ, அப்பல்லாம் நம்ம எதிர்பார்த்த பெரிய பெரிய தொகை கடனா கிடைக்கும். நம்ம கடன் குடுக்குறோம்னா சந்தோஷம். கடன் வாங்குறது நெகட்டிவ் தான். ஆனா இந்த கடன் வாங்குறதுக்கு ஒரு தகுதி வேணும்ல. இப்ப நான் போய் கேட்டா 10,00,000க்கு மேல தரமாட்டாங்க. ஆனா ஒரு 10 ஏக்கரா சொத்து வச்சு கேட்டா ரூ. 1,00,00,000 கேட்டாலும் தருவாங்க. கடன் எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து கடன் கிடைக்கும். இது ஒரு விதத்துல பாசிட்டிவ். ஆனா இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு ஒத்து வராது. என்னங்க என் வீட்டுக்காருக்கு கேது மேல குரு போறார். சன்னியாசியா போயிருவாருன்னு சொன்னா அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? அப்படின்னு இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஆன்மீக அமைப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு, ஆன்ம தேடல்கள்ல இருக்கிறவங்களுக்கு கேது மேல குரு போகிறதுங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு. ஆனா அப்படியே நம்ம இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க கடன் தொந்தரவு கொஞ்சம் அதிகப்படுத்தும். தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதிய நான் சேவை பண்றேன், தானம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு புண்ணிய வழிதான். அது நல்லது தான். அது எந்த நிலையிலும் தவறானது கிடையாது. இவர் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களும் அப்படியே இருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அந்த எதிர்பாராத செலவினங்கள், எதிர்பாராத பொருள் இழப்புகள், கடன் தொந்தரவு இத கொஞ்சம் அதிகப்படுத்திரும். இதில மட்டும் பார்த்து இருந்துக்கிட்டா போதும். ரொம்ப தெளிவா, அழகா கடகத்துல குரு பயணிக்கும் பொழுது, பாக்கி 8 கிரகங்கள் இருந்தால், அவங்களுக்கு எந்த மாரி மாற்றம், ஏற்றம் வரும் ரொம்ப அழகா பிரிச்சு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ராசிகளுக்காக இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம்.